Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாமக எம்எல்ஏவை திமுகவினர் தாக்கியது கண்டனத்திற்குரியது என அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாமக எம்எல்ஏ அருளை திமுகவினர் தடுத்து நிறுத்தி தாக்கியது கண்டனத்திற்குரியது என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் சேலத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குவதா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட முத்துநாயக்கன்பட்டி ஊராட்சியில் ரூபாய் 4.5 கோடியில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் இன்று தொடங்குவதை பார்வையிடுவதற்காக சென்ற பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளை திமுகவினர் தடுத்து நிறுத்தி தள்ளி விட்டுள்ளனர் என்றும், சட்டமன்ற உறுப்பினரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கியிருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அவரது தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அவரது முயற்சியால் கொண்டுவரப்பட்ட திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள விடாமல் தடுப்பது பாசிசம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினரின் பாசிசத்துக்கு மக்கள் முடிவு கட்டும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது எனவும், சட்டமன்ற உறுப்பினர் அருளை தாக்கியவர்கள் மீது தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.